நான் ஒரு காணொலி போடுறேன், அந்த காணொலியை முழுமையா பாருங்க. ஹலோ ஹலோ, புதிய தலைமுறைங்களா? ஆமா சார். வணக்கம், நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். என்னோட பேர் பிபின். நான் வந்து ஆம்புலன்ஸ் அசோசியேஷன்ல ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கிறேங்க. சரி சரி. அதாவது நான் ஒரு லெட்டர் பேட் கொடுத்ததா சொல்லி நீங்க நியூஸ்ல விசிபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த நேற்று இந்த இபிஎஸ் இது நடந்தது பாத்தீங்களா, அதுல கண்டனம் தெரிவிச்சு சொல்லி நான் கொடுக்கவே இல்லைங்க. யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்க? என்னோட பேர் அதுல யூஸ் ஆயிருக்குது. அப்படிங்களா சார்? நான் கேட்கறேன் சார். ரிப்போர்ட்டர் இங்க கொடுத்துருந்தாங்க, வந்ததுதான். ரிப்போர்ட்டர் யாருங்க? பாத்துறேன் சார். நான் உங்களுக்கு பேசிட்டே இந்த நம்பருக்கே வரேன் சார். சரி, கூப்பிட்டு நான் கொஞ்சம் பேசலாம்ல, வாங்க. சரி சார், தேங்க்யூ சார். மாட்டிக்கிட்ட பங்கு நேத்து தான் நான் சொன்னேன். இவனுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஆம்புலன்ஸ் நல சங்கம்னு ஒரு குரூப் கிளம்பி வரும். அந்த குரூப் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கும் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஃபேக்கா ஒரு கண்டன அறிக்கையை எவனோ ரெடி பண்ணி வெளியிட்டான். வேற யாரும் இல்ல, திமுக கொத்தடிமையா தான் இருக்கும். ஆனா அந்த ஆம்புலன்ஸ் நல உரிமையாளர் சங்க தலைவர் அந்த புதிய தலைவர் செய்தி ஊடகத்துக்கு போனை போட்டு, யோ நான் கண்டன அறிக்கையை விடல, யாரை கேட்டு என் பேரை யூஸ் பண்ணி நீங்க கண்டன அறிக்கை விட்டீங்க, அந்த ரிப்போர்ட்டர் யாரு சொல்லி எனக்கு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. எங்களுக்கு தெரியும்டா நீங்க இப்படிதான் மாட்டுவீங்கன்னு. இன்னைக்கு பசமா மாட்டிக்கிட்டு ஆதாரத்தோட சிக்கி இருக்கிறானுங்க. இது முழுக்க முழுக்க திமுக காரனுடைய பக்கா கட்சி, பக்கா சதி.